லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அவ முன்னாடி கால் மேல காலை போட்டுக்கிட்டு நான் உட்கார்றேன். நீ என்ன பண்ற? அங்க நின்னுகிட்டு ஃபார்ம் ஃபில் பண்ற. இன்னைக்கு நாம முழு பீஸையும் கட்டுறோம், புரியுதா? வா. வேணாம் புஷ்பா, நாம அங்கிட்டு போயிடலாம். சொன்னா கேளு புஷ்பா, வா போயிடலாம். ஏயா பாத்தியா, இவ ஓன் பொண்ணு தானே. ஃபீஸ் கட்டுறதுக்கு வழி இல்லாம மன்னிப்பு கடிதம் ஏதாவது எழுதிக்கிட்டு இருக்காளா என்ன? இந்த காலேஜ பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே ஃபீஸ் தானே. இல்ல ரொம்ப கஷ்டப்படுறவங்கன்னா கொஞ்சமா கட்டினா போதும்னு டிஸ்கவுண்ட் ஏதாவது இருக்கா? நான் கேளு புஷ்பா, நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருப்போம். ஏண்டா சண்முகம், உனக்கும் இவளுக்கும் ஒரே ஃபீஸ் தானே? ஆமாமா, எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஃபீஸ் தான். அப்புறம் எப்படிடா சண்முகம் இவ இங்க வந்து நிக்கிறா? 50,000 ரூபாய் பணத்தை எங்க இருந்து தூக்கிட்டு வந்திருப்பா? இல்ல பணம் இருக்கிற மாதிரி சீன் போடுறாளா? ஏய் அக்கா, வேணாம்க்கா, ப்ளீஸ் சொன்னா கேளு. ஏன் சொல்றேன்னா, மாத்து துணிக்கு கூட வழி இல்ல, கஷ்டப்பட்டு பொழைக்கிறா இவளோட அம்மா. நாம போய் பணத்தை கேட்டா கையெடுத்து கும்பிடுறா. இன்னைக்கு இவ கையில பணம் கொடுத்து அனுப்பியிருக்கானா அதுக்கு என்னடா அர்த்தம்? ஒருவேளை நடிக்கிறாளோ? எங்க இருந்து வந்துச்சு இந்த பணம்? குடும்பமே பிச்சை எடுத்து சம்பாதிக்குதோ என்னவோ. அம்மாவை பத்தி அவ தப்பா பேசிக்கிட்டு இருக்கா, விடுத்துருக்கா. ஏய் என்ன சொன்ன இப்போ? என்ன சொன்னேன்னு திரும்ப சொல்லு. நான் என்ன சொன்னேன்? ஏயா இவளுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை எனக்கு இல்ல, உனக்கு. நாங்க நல்லா இருந்தா உனக்கு பிடிக்காதே. ஆமாமா, இவ என்னமோ பெரிய மாட மாளிகையில வாழ்ந்துகிட்டு இருக்கா. வீட்ல இருக்கிறதே 4 நசுங்கி போன பாத்திரங்க தான். அத வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. அத பார்த்து நான் பொறாமப்படுறேனா? சும்மா போவியா? நீ பேசுறதெல்லாம் பாத்துக்கிட்டு இனிமே நான் சும்மா போக மாட்டேன். நானும் திரும்ப கொடுப்பேன், இங்கேயே இப்பவே. என்ன சொன்ன? பிச்சை எடுக்குதுங்களா எங்க குடும்பமா? இப்ப நீ வாழ்ற இந்த வாழ்க்கை எங்க அம்மா உனக்கு போட்ட பிச்சை. நீ எப்பவுமே நம்பர் 2. என்னது நம்பர் 2? என்ன சொன்ன? இங்க பாரு, இது காலேஜ். இங்க சத்தம் போட்டா நல்லா இருக்காதுன்னு நான் நினைச்சேன். ஆனா எப்ப எங்க அம்மாவை பத்தி நீ பேச ஆரம்பிச்சிட்டியோ அதுக்கு மேல உனக்கு மரியாதையே கிடையாது. ஏய், எங்க அம்மாவை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? கண்டவங்க கிட்ட கமிஷன் வாங்கி கண்டவங்களை குடிக்க வச்சு அதுல வர பணத்துல வாழ்ற உனக்கே இவ்ளோ கொழுப்பு இருந்தா, உழைச்சு ஊருக்கெல்லாம் சாப்பாடு போடுற அன்னபூரணியா இருக்கிற எங்க அம்மா, அந்த மீனாட்சியோட பொண்ணுனா எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். அவ்வளோ திமிரு இருக்கிறவங்க முதல்ல என் பணத்தை எண்ணி வச்சுட்டு மறு வேலைய பாருங்க. என்ன எப்ப பார்த்தாலும் உன் பணம்னு சொல்லிக்கிட்டே இருப்பியா? எது உன் பணம்? என்ன பணம்? அதுவா? புஷ்பா, காலேஜ்ல எல்லாரும் பாக்குறாங்க, விடு. யோ, உன் பொண்டாட்டி எப்ப பார்த்தாலும் ஏன் பணம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன பணம்னு கேளியா? அத முதல்ல சொல்லு.
சும்மா வாய்க்கு வந்த பொய்யெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏய், உங்க அம்மா என் வீட்டுக்கு வந்து என்ன புஷ்பா சொன்னா கேளு. என்ன வா, அவ பேசிக்கிட்டே இருக்கா? சொல்றதை கேளுப்பா. 10 லட்ச ரூபாய் பிரச்சனைய காலேஜ்ல பேசினேன்னா நமக்கு தான் பிரச்சனை. யமுனா, நீ முதல்ல அவளை கூட்டிட்டு போ. என் பேரு துர்கா. நீ துர்க்காதாமா, முதல்ல அவளை கூட்டிட்டு போ. யோ விடியா. சொல்றல்ல. மா ஏமா இப்படி பண்ற? என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கறாங்க. வேண்டாமா. டேய், அவ என்னமோ என்ன பார்த்து கத்துறா. உனக்கு உங்க அப்பனுக்கும் அது கண்ணுக்கு தெரியல. நான் பேசுறது மட்டும் உனக்கு அசிங்கமா தெரியுதா? ஆ? அக்கா நீ வா வா. ஏய், நீ என்ன ஃபீஸ் கட்டி படிக்க வச்சாலும் கடைசியில உங்க மெஸ்ல அவ பாத்திரத்தை தான் விளக்கிக்கிட்டு இருக்க போறா. ஏன்டி அதுக்காக பணத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? ஆ? அத சரஸ்வதிக்கு தெரியும் யார எங்க உட்கார வைக்கணும்னு. அந்த சரஸ்வதி அம்மா உனக்கு நல்லது பண்ணணும்னா இதோ நிக்கிறாள்ல உங்க அம்மா, அவகிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இரு. அதான் உனக்கும் நல்லது, உன் குடும்பத்துக்கும் நல்லது. வாடி. ஏய், ஏய், சொல்றல்ல. சொல்றத எல்லாம் கேளு. உன்னாலதான். விடு. அம்மா வா. பேக் எடுத்துட்டு வரேன், இரியா. தள்ளியா. ஏய், நீ எங்கடா போற? அவ போனா போகட்டும்டா. நம்ம பீஸ கட்டிட்டு போலாம்டா. ஐயோ அப்பா, பணமே அவங்க கிட்ட தான்ப்பா இருக்கு. ஐயோ புஷ்பா. ஏய் புஷ்பா. வாங்க, என்ன சாப்பிடுறீங்க? ஒரு டீ. யமுனா, நான் குடுக்கறேம்மா, நீ போ. பாப்பா உட்காருப்பா. வேற என்ன சாப்பிடுறப்பா? டீ மட்டும் போதுமா? சரிப்பா. அம்மா, கால் இப்போ எப்படிமா இருக்கு? பரவாயில்லப்பா. நீ எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேம்மா. அம்மா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்டயா? ம். என்கிட்ட என்னப்பா பேச போற? நீங்க ரங்கநாயகி அம்மா வீட்டுக்கு போயிருந்தீங்களாம்மா? அம்மா. என்னம்மா? அம்மா. சொல்லு. அம்மா, இன்னைக்கு காலேஜுக்கு யார் வந்திருந்தாங்க தெரியுமா? யாரும்மா வந்திருந்தா? சரி, நீ ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? ஆமா, ஃபீஸ் கட்டினியா இல்லையா? அதெல்லாம் கட்டியாச்சுமா. ஃபீஸ் கட்ட போனா அங்க புஷ்பாவும் வந்திருந்தா. என்ன சக்தி சொல்ற? ஆமாக்கா, நான் காலேஜ் போனேனா. தம்பி, இத பத்தி சக்திக்கு எதுவும் தெரியாது. அப்புறமா பேசிக்கலாம். ம். ஃபீஸ் கட்ட வேண்டிய இடத்துல பிரச்சனை பண்ணா. நீ அங்க சும்மா இருந்திருக்க மாட்டியே. அப்போ சண்டைக்கு போறது நானா? அவ சும்மா இருந்தா நான் ஏன் பேச போறேன்? காலேஜ்ங்கிறதுனால கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வந்துட்டேன். இல்லனா அவள. என்னம்மா, நான் இங்க இவ்ளோ சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ வேற ஏதோ யோசனையில இருக்க? என்னடி இருக்கு இதுல புதுசா யோசிக்கிறதுக்கு? வழக்கமா நடக்கிறது தானே. ஆமாடி, நான் கொஞ்சம் அமைதிக்காக கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேம்மா. பாத்துக்க, மெஸ்ஸ பாத்துக்குங்க. சரிம்மா. அக்கா, நீ மெஸ்ஸ பாத்துக்கோ, நான் வீட்டுக்கு போறேன். ம். ஒரு நிமிஷம் இப்படி உட்காரு. ஏன்பா, நான் ரங்கநாயகி வீட்டுக்கு போனது உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு யார் சொன்னா? பாரு, சக்திக்கு இந்த விஷயம் தெரியாது. நீ பாட்டுக்கு அவ இருக்கும்போது இத பத்தி பேசிராதப்பா. இல்லைல்லம்மா,
அதனால தான் யாருக்கும் தெரியாமல் உங்ககிட்ட பேச இங்கே வந்தேன். இல்ல, முதல்ல நீ எனக்கு சொல்லு. யாருக்குமே தெரியாது நாங்க போனது, உனக்கு எப்படி தெரியும்? அது வந்துமா, நானும் உங்ககிட்ட கடன் வாங்க போயிருந்தேம்மா. ஓஹோ. அவசரமாக ஒரு டிராக்டர் வேற வாங்க வேண்டி இருந்துச்சு. அப்போ தான் நான் உங்களை அங்கே பார்த்தேம்மா. அம்மா, நான் சொல்கிறேன்னு வித்தியாசமாக நினச்சிக்காதீங்க. நீங்களும் எனக்கு ஒரு அம்மா மாதிரி தாம்மா. பசின்னு வந்தால் எல்லாருக்கும் வயிறார சாப்பாடு போடுறீங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்பொழுது எப்படிம்மா பார்த்துட்டு சும்மா இருக்கிறது? அதனால தான் நான் இதை சொல்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்னாலும் கேளுங்க, அவங்கக்கிட்டே நான் வாங்கி தரேன். உங்களால் எப்போ முடியுதோ அப்போ திருப்பி தந்தால் போதும். அம்மா, அது வரைக்கும் வட்டி கூட நானே கட்டிக்கிறேம்மா. உங்கள் வீட்டில் யாருக்கும் இந்த விஷயம் தெரிய வராது. முக்கியமாக உங்கள் 2வது பொண்ணுக்கு தெரியாமல் எல்லாமே நான் பார்த்துக்கிறேம்மா. நீங்கள் ஊன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கம்மா. இது யாருடைய புடவை? புதுசா இருக்கே. என்னம்மா, யாரா அவன் திடீர்னு வந்து இப்படி பேசுகிறானேன்னு யோசிக்கிறீங்களா? அதான் சொன்னேன்லம்மா, உங்கள் கையால் சாப்பிட்ருக்கேன்னு. ரொம்ப சந்தோஷம்ப்பா. இந்த வார்த்தையே போதும்பா. சின்ன புள்ள நீ, கஷ்டப்படுறவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இவ உன்னை நல்லபடியா வச்சு காப்பாத்துவா. நீ போடா தங்கம், நான் சமாளிச்சுக்கிறேன். எனக்கு இந்த பணம் எல்லாம் ஒண்ணும் வேணாம். நீ ஏதோ டிராக்டர் எல்லாம் வாங்கி வியாபாரம் பண்ணணும்னு சொன்னேல்ல, போயிட்டு வா போ. அந்த வேலையை போய் பாரு. அம்மா, ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும் தானே பயப்படுறீங்க? இந்த சாமி மேலே சத்தியமாக சொல்கிறேம்மா, நீங்கள் என்கிட்ட பணம் வாங்குற விஷயத்த நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். என்னை நம்பலாம். இல்லப்பா, ரங்கநாயகி அம்மா கிட்ட வட்டிக்கு வாங்குறது வேற. நீ குழந்தை, நீ போய் அழகா உன் வியாபாரத்தெல்லாம் கவனிப்பா. டிராக்டர் எல்லாம் வாங்கணும்னு சொன்னல, அதெல்லாம் வாங்கி நீ நல்லா இருப்பா. இத விட்டு நான் சமாளிச்சுக்கிறேனே. அது இல்லைம்மா, முதல்ல உங்கள் கஷ்டம் சரியாகட்டுமே, அப்புறம் என்னன்னு பார்த்துக்கலாம். எனக்கு ஒண்ணு சொல்லு, கஷ்டம் யாருக்கு தான் இல்ல? உனக்கும் இருக்குல்ல. அதுக்கு தானே நீ ரங்கநாயகி அம்மா கிட்ட வட்டிக்கு வாங்க போன. அப்புறம் ஏன் எனக்கும் சேர்த்து மறுபடியும் உன் தலையில அந்த பாரத்தை சுமக்கணும்? அது வேண்டாம்ப்பா. பணம் எனக்கு கிடைக்கணும்னு இருந்தா கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. உனக்கு ஒண்ணு தெரியுமா? யாருக்குமே தெரியாது, உனக்கு மட்டும் சொல்றேன். ரங்கநாயகி அம்மா அவ்வளவு அனுப்பி வச்சிட்டேன். எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு வச்சிருப்பா அம்மா. இந்த அம்மா ஒரு தடவைக்கு 2 தடவை ஜெயிச்சிட்டு. அதுக்கு மேல உன்கிட்ட மட்டும் இல்லப்பா, வேற யார்கிட்டயும் பணம் வாங்க மாட்டேன்பா. அது சரியாவும் வராது தம்பி. அக்கா, அக்கா, இதோ வரேன் இரு. என்னடி இது யார் சாரிக்கா? பீரோல இருந்துச்சு. இதுவா? இது அம்மாவுக்கு கிஃப்டா வந்த சாரி. கிஃப்டா? யார் கொடுத்தாங்க? கடைக்கு சாப்பிட கூட வருவார்ல, அவர்தான் கொடுத்தாரு. அம்மாவை கூட ஹாஸ்பிட்டலுக்கு கார்ல கூட்டிட்டு போனார்ல, அவர்தான். ஓ,
அக்கா. இவரா? ஆமா ஆமா அவர்தான். மா, நான் சொல்ல வரத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஐயோ விட்டுப்பா, தப்பா நினைச்சுக்காத, நான் பாத்துக்கிறேன், அம்மா சமாளிச்சுக்கிறேன். விட்டுடு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம். ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா உன்னை பார்த்தா. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். அந்த சாமி உன்னை நல்லபடியா வச்சு பார்த்துப்பா. மா, என்னம்மா பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க? மா மா என்னப்பா? சக்தி. ஆமா, என்ன உங்க 2 பேருக்குள்ள மீட்டிங்? மீட்டிங்கா? ஐயா ஆமா, இந்த புடவைய நான் உள்ள வச்சிருந்தேன், ஏன் அதை கொண்டு வந்திருக்க? இந்த சாரியை நீங்க தான் கொடுத்தீங்களா? ஆமாம்மா, அந்த குழந்தை தான் கொடுத்துச்சு. ஏன் கொடுத்தீங்க? சக்தி, என்னம்மா இது கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு? ஏதோ ஒரு சாமியார் சொன்னாராம், என்ன மாதிரி பெரியவங்களுக்கு சேலைய தானமா கொடுத்தா நல்லபடியா கல்யாணம் ஆகும் சீக்கிரமா அப்படின்னு எனக்கு இந்த சேலையை கொடுத்தாங்க. கல்யாணத்துக்கு அவ்வளவு அவசரமா உங்களுக்கு? ஏமா இப்படியா கேப்ப? பாவம், அங்க பாரு அந்த புள்ளைய, ஏதோ தேடி வந்து இதை கொடுத்துருக்கு. நீ வேற. அது மட்டும் இல்ல சக்தி, இந்த மாத்து சேலையெல்லாம் நான் உடுத்தி நீ பாத்திருக்கியா? சரி, உனக்காச்சும் ஆகட்டுமே, நீயாவது கட்டிப்பியேன்னு நான் பீரோல வச்சிருந்தேன். அதை வச்சதையே மறந்துட்டேன் நான். இந்த மாதிரி புடவையெல்லாம் நான் கட்டுறதே இல்லை தம்பி, அவ கட்டிப்பா. மா, இவங்களுக்கு கொடுத்தீங்க, அப்போ அந்த சேலையை இவங்க தான் உடுத்திக்க போறாங்களா? ஏன்பா உடுத்தக்கூடாதா? இந்த மாதிரி புடவையெல்லாம் நான் கட்டுறதே இல்லப்பா. சக்தியாவது கட்டிக்கிட்டுமேன்னு மனசுல நினைச்சேன், தப்பா நினைக்காத. அப்படிலாம் இல்லைம்மா, யார் வேணா உடுத்தலாமே. ஏங்க, கல்யாணம் ஆகிறதுக்கு மட்டும் தரலங்க, உங்கள் மெஸ்ஸில் தினமும் சாப்பிட்றேன், அதுக்கு ஒரு சின்ன பரிசாக இருக்கட்டுமே தான் கொடுத்தேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு, நல்ல செலெக்ஷன், தேங்க்யூ. சக்தி, அன்னைக்கு இந்த தம்பி சட்டுப்புட்டுன்னு கொடுத்துருச்சு, அதை இப்படித்தான் கொடுக்கணும் முறையா. அம்மா ஒரு நிமிஷம் இங்க வா, சீக்கிரம் வாமா. வரமா, ஏதோ ஆடுறான். சரிம்மா யமுனா, நீ பேசு, இந்தா வந்துடுறேன். உன்கிட்ட தான் பேசணுமா, சீக்கிரம் வா. இருமா வரேன். மா, இந்தா வந்துட்டேன் யமுனா. எத்தனை பேருக்கு என்ன விவரம்னு கேளு, இந்தா வந்துட்டேன். அப்பா, தம்பி இங்க வா. இத இப்படித்தான் கொடுக்கணும், என்ன? சரிம்மா. சக்தி, இந்த புடவையை வாங்கிட்டு வா, நான் போறேன். தெய்வமே, என் ஆளுக்கு என் கையாலேயே இந்த சேலையை கொடுக்கணும்னு நான் நினச்சேன். இவ்வளோ சீக்கிரத்துலேயே நீ நடத்தி வைப்பேன்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல. ரொம்ப தேங்க்ஸ் கடவுளே. அத்தை, வாமா பூஜா. நீங்களே ஃபோன் பண்ணி வர சொன்னதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குத்த. பூஜா, உன்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது ஓ வீடு, நீங்க எப்ப வேணா வரலாம். ஆனா அத்தை, நான் யார பார்க்க வரனோ அவரே இங்க இல்லனா. வெற்றியா? ஆமா அத்தை, நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறது இல்ல, திரும்ப கூப்பிடுறதும் இல்ல, வீட்டுக்கு வந்தாலும் இருக்கிறது இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தர் புரிஞ்சுக்கணும்ல. ஆனா இப்படி இருந்தா என்னத்த பண்றது? பூஜா, நான் வெற்றியை கண்டிப்பா எல்லாம் வளர்க்கலமா. நீ இதை செய்டான்னு அவனை கட்டாயப்படுத்தினா அதை நிச்சயமா அவன் செய்ய மாட்டான். எங்க போற, எப்ப வருவேன்னு இது வரைக்கும் அவனை நான் எதுவுமே கேட்டதில்லம்மா. அதனாலதான் அவன் இப்படி இருக்கான்.
இங்க பாரு, அன்னைக்கு பூஜை அப்ப கூட அவன் எனக்கு ஃபோன் பண்ணல பாத்தியா? அவன் மனசுக்குள்ள இருக்கிற அன்ப அவனுக்கு வெளியெல்லாம் காட்ட தெரியாதுமா. அவன் அப்படியே வளர்ந்துட்டான். நீ எதுவும் யோசிக்காத பூஜா. உனக்கு அத்தை நான் இருக்கேன். ஹலோ, என்ன தரப்போறீங்களா இல்லையா? இருங்க, சாமி கிட்ட காமிக்கணும்ல. இந்தாங்க. நான் ஆசைப்பட்ட மாதிரி நீ மட்டும் எனக்கு கிடைச்சா சாகிற வரைக்கும் நான் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன் சக்தி.